இங்க பாருங்க, வாவ். பொரிச்ச மீன் ஸ்லோப்பியா. சீசன் கேட்டிருக்கேன். இது தலை. அடடா, டேமோட மீன். வாங்க தம்பி. தமிழ்நாடு கேரளா பார்டர் 3 இவட கிட்டுனதான. என் பேர் சந்திரபாபு. கிழங்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கலர் பெப்சி எவ்வளோ பெரிய சைஸ்ல. இங்க பாருங்க, என் தொலையோட வச்சு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான மத்தியான வேலை இன் நெட்டா. இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கு. அண்ட் என்னோட பின்னாடி நீங்க இங்க பாக்குறது வந்து சித்தாறு லேக். இந்த லேக் பக்கத்துல இருக்கிற ரோட்ல தான் வந்து நம்ம இருக்கோம். என்னோட ரைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா கேரளா உள்ள நீங்க போயிடலாம். ட்ரிவாண்ட்ரம் நீங்க டைரக்டா போகலாம். என்னோட லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா களியல், திருப்பரப்பு, குலசேகரம் இந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம வந்து போகலாம். இந்த வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அர்ஜுன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த போஸ்டர்ல பாருங்க, அழகா வந்து கிழங்கு, மீன், மீல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அழகா எழுதியிருக்காங்க. புல மீன், கப்பை, மீன் குழம்பு, பீஃப் தோரன், ஊனு இவட கிட்டுனதானு சூப்பரா எழுதியிருக்காங்க. மலையாளம் சூப்பரா பேசுறீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். தட் வில் மேக் மீ வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப நேரம் வெளியில இருந்து பேசாம இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இன்னைக்கு வந்து நான் ஃபுட் டேஸ்ட் பண்ண போறேன். அவங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா இங்க லேக்ல சோர்ஸ் பண்ற மீனை வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க ஸ்பெஷலா அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே ஆப்பிள் ஃப்ரீ ஷேர்ஸ் வந்து நான் ஃப்ரீயா கிஃப்ட் பண்ண போறேன். அது எப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பார்க்கறதுல இருந்து, கூகுள்ல ரிசர்ச் பண்றதுல இருந்து, ஐபோனா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், இப்படி நிறைய அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நம்மள நிறைய பேர் ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றோம். அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன் நம்ம வந்து அமெரிக்கன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அண்ட் ஏன் இந்தியன்ஸ் வந்து அமெரிக்கன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, யூசுவலா இந்தியன் ஸ்டாக் நீங்க ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஃபுல் பிரைஸை கொடுத்து தான் நீங்க வந்து வாங்கணும். பட் அமெரிக்கன் ஸ்டாக் அப்படி கிடையாது. நீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் தி ஷேர் கூட யூ கேன் பை இட். ஸோ இவ்வளோ சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆப்பிள் ஃப்ரீ ஷேர்ஸ் உங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ண போறேன். அமெரிக்கன் ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிறைய பேங்க்ஸ் நிறைய கமிஷனா இருக்கட்டும், brokerage சார்ஜஸா இருக்கட்டும், அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீயா இருக்கட்டும், இதெல்லாமே வாங்கிட்டு தான் they are giving. ஸோ இந்த ஆப் இண்ட் மணி, இது மூலியமா பேப்பர் ஒர்க் இல்லாம, கமிஷன் ஃபீ இல்லாம, அட் த சேம் டைம் பையிங் அண்ட் செல்லிங்க்கு brokerage சார்ஜ் இல்லாம ஃப்ரீயா நீங்க அமெரிக்கன் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அமெரிக்கன் ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாம ருப்பியோட டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து யூ கேன் கெட் இட். ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்து ஆப்பிள் ஃப்ரீ ஷேர்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆப்பிள் ஃப்ரீ ஷேர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து இன் மணி அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அது மூலியமாவும் யூ கேன் கெட் இட். இல்ல அப்படின்னா டிஜேவி ஆப்பிள், நீங்க பிளே ஸ்டோரா இருக்கட்டும், iOSல இருக்கட்டும், ஆப்பை டவுன்லோட் பண்ணி டிஜேவி ஆப்பிள் இந்த கோடையும் நீங்க வந்து போட்டீங்கன்னா you will get ஆப்பிள் ஃப்ரீ ஷேர்ஸ். உங்களுக்கான யூஎஸ் ஸ்டாக் அந்த அக்கௌண்ட்டை நீங்க செட் பண்ணிட்டு நீங்களும் வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் மெயினா ஃப்ரீ ஆப்பிள் ஷேர்ஸை மறந்துடாதீங்க. டிஜேவி ஆப்பிள் இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாகின் பண்ணும்போது இந்த கோடை யூஸ் பண்ணி கெட் யுவர் ஃப்ரீ ஆப்பிள் ஷேர்ஸ். அண்ணா, உங்க பேரு? என் பேர் சந்திரபாபு. சந்திரபாபு. எவ்வளவு வருஷமா இந்த கடை இருக்கு? 2 வருஷம் കൊണ്ട് ഇങ്ങനെ. 2 வருஷம். அவங்க கூட നിന്ന് ചെയ്യുന്നത്. உங்களுக்கு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வெரி குட். ஸோ உங்கள் கடையில் என்னென்னலாம் ரொம்ப ஸ்பெஷல்? കടയിലെ ബീഫ് തോരൻ തന്നെ. பீஃப் தோரன். ஓகே. மெயின் ஐட்டமா? പിന്നെ ആറ്റുമീൻ. ஆத்து மீன், இந்த சித்தாறு ஆத்து மீன். പിന്നെ കിഴങ്ങ് സ്പെഷ്യൽ. ஓ, கிழங்கு இருக்கு. ஆல்வெளி கிழங்கா இது? மரிச்சினி கிழங்கு நீங்க சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் നെക്സ്റ്റ് റോവ്. இங்க பாருங்க, வாவ். இது பேர் என்னது? ഇത് റോവ്. ரோவன்னு சொல்லுவாங்கல்ல இது. இது என்ன மீன்? ടോപ്പിയ. ஓகே. நல்ல பெரிய மீன் தான் வச்சிருக்கீங்க. ഇത് കട്ടള. கட்லா மீன். ரைட்டு. ஸோ பொரிச்ச மீன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீன் வச்சிருக்காங்க இங்க. പൊരിച്ച മീൻ സ്ലോപ്പിയ. ஸ்லோப்பியா மீன் சொல்லுவாங்க இது. இங்க பாருங்க இவ்வளோ பெருசா. ഇതെല്ലാം ചിറ്റാർ ഡാമിലെ മീൻ. டேமோட மீன். இது தலை. அடடா, இது என்ன மீன்? நல்லா அந்த தலை பெருசா இருக்கு. அது என்ன மீன்? ரோவு. அதுவும் வந்து ஆத்து மீன். குளத்து மீன், ஏரி மீன். ஏரி மீன். சூப்பர். அது என்ன பிரைஸ்? அது எவ்வளோ? இது 300 ரூபா. 300 ரூபா அந்த தலை. சுட்டா தலை எனக்கு. சரி, அந்த தலை எனக்கு. ஸோ கடையில் நான் ஸ்பெஷலாக பார்த்தது வந்து இந்த கிழங்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கேரளாவில் கிடைக்கும். பட் கேரளா பார்டர்லையும் இந்த ஏரியாவில் ஸ்பெஷலாக கிடைக்கும். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்லைஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய மீன். இதோட ப்ரைஸ் என்ன போடுறீங்க? 150. இந்தாங்க, இதை ஒன்று போட்டுருங்க. இதை ஒன்று நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இதில் எனக்கு 2 கொடுங்க. 150 ரூபாய்க்கு நல்ல பெரிய பீஸ் மீன் போட்டுருங்க. ஓவர் டெம்டிங்காக இருக்குது, அதனால நான் இன்னொரு பீஸும் கேட்டிருக்கேன். இது எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு? இந்த ஹீட்டில் 20 மினிட். 20 மினிட்ஸ் ஆகும். திருப்பி போடணும். 10 மினிட்ஸில் திருப்பி போட்டு
சூப்பர். இது காந்தாரி மிளகு. காந்தாரி மிளகு அது ரொம்ப நல்லது இல்லை உடம்புக்கு. கடைக்கு 2 பிரதர்ஸ் வந்திருக்காங்க. பிரதர்ஸ் எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? அபிஷேக். உங்க பேரு? கடையில என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கப்பையும் மீனும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், நைஸ். ஆமா, கிழங்கு ரொம்ப ஃபேமஸ்ல இங்க. கடையில வந்து கிழங்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் பிரதர்ஸ் 2 பேர் இங்க இருக்காங்க, கிழங்கு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் மீன் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? மீன் பிடிக்குமா? வேற என்னென்னலாம் இந்த ஏரியால ரொம்ப ஸ்பெஷல்? கப்பை மீன் சோறு. உங்களுக்கு அதான் ஃபேவரட். அதான் ஃபேவரட் உங்களுக்கு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பார்த்தேன். அதை நான் உங்க எல்லாருக்குமே காட்டணும். கலர் பெப்சி இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, கலர் பெப்சி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? கலர் பெப்சி இங்கே கிடைக்கும். கலர் பெப்சி இருக்கு, மெக்கா கோலா, அடடே மெக்கா கோலா இருக்கு, போன்டோ இருக்கு, நிறைய பாட்டில்ஸ் இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மீன் வந்து ஸ்லோப்பியா தான் இல்லை? ஸ்லோப்பியா. மீன் ஸ்லோப்பியா. ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ்ல இந்த மீன் இருக்கு. கேரளாலேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க. நிறைய மீன் இந்த ஆத்து மீன் தின்னதுக்கு வேண்டி ஆத்து மீன் சாப்பிட்றதுக்காக இங்கே வருவாங்க. அண்ட் தமிழ்நாடு கேரளா அந்த பார்டர்ன்றனால நிறைய டூரிஸ்ட் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பிரதர்ஸை நான் பார்த்தேன். அவங்க வந்து இங்கே லோக்கல் பசங்க தானே, அவங்க வந்து கிழங்கு சாப்பிட வந்தாங்க. கிழங்கும் மீனும் இது சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வந்திருக்காங்க. ஹவுஸ் வீட்டில் ஆனால் நல்ல ஃப்ரெஷ் மீனாக நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அவருக்கு நான் பேசுறது புரியுதா என்னன்னு தெரியல. இல்லை புரியுதா? ஓகே, டைம் டு டேஸ்ட் தி டெலிஷியஸ் ஃபிஷ் மீல்ஸ். நெட்டால வந்து சுவையான மீன் சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம். டால்வின் தம்பி இருக்காரு, தம்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. அப்புறம் சித்தப்பா இருக்காங்க, சித்தப்பா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ அவங்க தான் வந்து என்னை இந்த அருமையான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இலை மேலே இலை போட்டு சாப்பிட விடாம ஆக்கிடுவோம். ஆக்சுவலாக சித்தார் லேக் பக்கத்தில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம். நேச்சருக்கு நடுவில் உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுக்கும். பின்னாடியே வந்து நீங்கள் லேக் பார்க்கலாம். லேக் வியூ நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. அச்சாறு, அச்சாருனா ஊறுகாய். ஓகே, மலையாளத்தில் அச்சாருனா ஊறுகாய். ஓகே, தமிழில் வந்து ஊறுகாய். பாகற்காய் கூட்டு வருது. பாகற்காய் கூட்டு கசப்பாக இருக்குது, பட் நல்லது. ஆனால் அந்த அளவுக்கு கசப்பு தெரியல அந்த வெங்காயம்லாம் வதக்கினால. இது அவியல். அவியல் வைங்க. அவியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் மாதிரி நெல்லிக்காய் வச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் ஸ்பெஷல் 4 குலாப் ஜாமுன் வச்சுருக்காங்க. இஞ்சி பச்சடி வச்சுருக்காங்க. தயிரில் பண்ணுறது தானே? ஓகே, இவ்வளோ வச்சுருக்கீங்களா கடையில்? பாருங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் மெயினான இடத்துக்கே நம்ம இன்னும் போகல. மீன் வருது, தலை வருது, அதெல்லாம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு பிடிச்சிட வேண்டியதான். இங்கே வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அரிசி தான் இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சியோ அரிசி. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணிமணியாக இருக்கும் அரிசி. எனக்கு வந்து இந்த அரிசி ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்தோட நம்ம மாறிடணும். ஒரு அழகான சேயிங் இருக்குது, பி அ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம். இந்த மாதிரி நம்ம மாறிடணும். ஒழிச்சோடு சாம்பார் வேணும், மீன் கறி வேணும். சாம்பார் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஒரு சைடில் சாம்பார் ஊற்றிடுங்க. ஐயோ, மேலே போட்டிங்களா? பரவாயில்ல, இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் போதும், கொஞ்சம் மதி. போதும். பர்ஃபெக்டாக ஒரு இலையை டேபிளில் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. அதில் தான் வந்து இந்த மிகப்பெரிய மீனை வைக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷு. அடுத்து இன்னொன்று வாவ், இதெல்லாம் மீன் சாப்பாடு. ரெஸ்டாரண்ட் வெளியில் இருக்கிற டேபிளில் ஃபுல்லாகவே ஃபுட்டு தான் இருக்குது. டேபிளில் இடம் இருக்கா? இடம் கொஞ்சம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பெரிய அந்த தலை மீன் குழம்பு வந்து நான் கேட்டிருந்தேன். பீஃப் ரோஸ்ட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுவும் ஒரு பிளேட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங் ஃபார் முழு மீன் தலை. இந்த ஸ்லோப்பியா மீன் சொல்கிறாங்கல்ல, அந்த மீனோட தலை செம பெரிய தலை. சட்டியில் அது ஒன்று தான் இருந்துச்சு. ஓகே, மீன் தலை வந்துருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் தலை இங்கே இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் தலையோட வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. தலையை எடுத்து இங்கே வச்சிடலாமா? தலையை
இங்கே வச்சாச்சு மீன் தலை அண்ட் இந்த கிரேவி லைட்டாக ஊற்றிக்கலாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. அது ரைட். கிழங்கு வந்துச்சு. கிழங்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மீனோட வந்து கிழங்கு டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து என்னோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வித் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பைட் வந்து மீன் குழம்பு நான் வந்து டேஸ்ட் பண்ண போறேன். இங்க இருக்கிற ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க நல்ல மணியான ரைஸ். டேஸ்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடடா சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. சின்ன லைட்டாக டேங்கினஸோட ஆனால் நல்லா ஸ்பைசியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மீன் குழம்பு வந்து ரோகுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பெரிய மீன் தலை. இங்கே பாருங்கள், இந்த மீன் தலையில் தான் இந்த குழம்பு பண்ணுறாங்க. ஸோ மீட் வந்து நீங்கள் இப்படி எடுக்கலாம். டால்வின் மீட் டேஸ்ட் பண்ணு. இந்த மீட் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, நல்லா பூ மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஜிபின் தான் மிஸ்ஸிங்க. ஆமாம், ஜிபின் இருந்திருந்தானா அவனை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான். இங்கே பாருங்களேன், தலை நல்ல மீட்டியாக இருக்கிற தலை. இங்கே பாருங்கள், இதை அப்படியே எடுத்து உடச்சிங்கன்னா அப்படியே பூ மாதிரி பிஞ்சிரும். இந்த பீஸ்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். பெப்பர்லாம் உள்ள வரைக்கும் போட்டுருக்கேன். ஏரி மீன்ன்றனால எப்பவுமே அது நல்லா ஃபேட்டியாக இருக்கும். மீனோட கண்ணு பாருங்க எவ்வளோ ஃபேட்டியாக இருக்கு பாருங்க. இதை பார்த்துட்டு இருக்க என்னோட குட்டி தம்பி தங்கச்சிக்கலாம் மீன் நான் இதை வந்து டெடிகேட் பண்ணுறேன். எல்லாருமே மீன் கண்ணு சாப்பிட்ணும். அது வந்து ரொம்ப நல்லது. டேஸ்ட் பண்ணிடலாம். வாய்க்குள்ளே போட்டோன்னா வெடிச்சிருச்சு. ஸோ மீன் தலை சான்ஸே இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees. ஸோ 300 rupees இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மீன் தலை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 300 ரூபானா இது வந்து ரொம்பவே வர்த்தான ஒரு மீன் தலைன்னு நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு கொடுத்துருக்காங்க, அதாவது கப்பை. இந்த கிழங்கை வந்து இங்கே பாருங்க, ஃபிஷ்ஷோடையும் வி கேன் டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஸ்லோப்பியான ஒரு மீன் சொல்லியிருந்தாங்க. அதான் இந்த ஃபிஷ். இங்கே பாருங்கள், அவ்வளோ பசுமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுவோம். செம்ம சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இவங்க பச்சடி கொடுக்குறாங்க. இஞ்சி பச்சடின்னு சொன்னாங்க. இங்கே ஸ்பெஷல் வந்து இஞ்சி தீயல்னு சொல்லுவாங்க ஒன்று. ஸோ பச்சடியில் அது பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இதே பச்சடி வந்து வெள்ளரிக்காயில் பண்ணுவாங்க, அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியா ஸ்பெஷல் அவியல் வந்து ஃபுல்லாகவே வந்து வெஜ்ஜீஸ் தான். இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஃபுட்டுக்கு சூப்பர் காம்பினேஷன். நல்லா இருக்கு. நெல்லிக்காய் ஊறுகாய். இங்கே அந்த அச்சார்லேயே 2 இது வச்சுருக்காங்க ஊறுகாலேயே. ஒன்று வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்ம புளிப்பாக இருக்குது. ஃபிஷ்ஷு இந்த மீல்ஸே போதும்னு நினைக்கிறேன்ல. வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நல்ல தாராளமான ஒரு சாப்பாடு. கடையில் வந்து காந்தாரி மிளகால ஒரு துவையல் மாதிரி கொடுக்குறாங்க. காந்தாரி மிளகா ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. டேஸ்ட் பண்ணிடுவோம். நிறைய சாப்பிட்டா சமகாரமாக இருக்குமா? ஐயோ, அது அப்படியே தொட்டு தானே சாப்பிடணும். நான் அள்ளி சாப்பிட்டேனே, கிள்ளி சாப்பிட சொன்னால் அள்ளி சாப்பிட்டேன். பட் அந்த துவையல் நல்லா இருக்கு. சாப்பிட்ட மிளகா வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு, ஃபயர் ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடம்புளின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குடம்புளி போட்டிருக்காங்க. அதுவும் வந்து நல்ல ஹெல்தியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பீஃப் இருக்கு, பீஃப் ரோஸ்ட் வித் ரைஸ். அடிப்பொலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரோக் மீனுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். வா, சீரியஸ்லி ஸ்லோப்பியா மீனுக்கும் இந்த ரோகுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து முள் இருக்குது, சைடில் தான் முள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த முள்ளை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சங்க்கு ஒரு பீஸ் ஆக்சுவலாக கீழே விட்டுட்டேன் இந்த முள் குத்துனனால. பட் செம்ம டேஸ்டியாக இருக்குது இந்த மீன், சான்ஸே இல்லை. கடையில் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு நல்ல டைம் கொடுக்குறாங்க உள்ள வரைக்கும் வேகிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய பீஸ் அப்படின்னா அது வேகிறதுக்கு டைம் ஆகும். 20 minutes 10 minutes ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் 10 minutes பேக் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நல்ல ஜூஸியாக இருக்குது ஃபிஷ். ரொம்ப ஹார்டாகாமல் பக்கா பதத்தில் எடுத்து கொடுத்ததுனால இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் சாப்பிட்றதுக்கு. சின்ன கடை தான் ரோட்டோரமாக, பட் டேஸ்டியான ஃபுட்டு அண்ட் வீட்டு சாப்பாடு, ஹோம்மேட் ஃபுட் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். ஸோ நெட்டால் அர்ஜுன் ரெஸ்டாரண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த அருமையான ஃபீஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணிடுவோம்ல. எஸ், நாங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். until then bye from Tanchaya. பாய் சொல்லிடுங்க. பாய். பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணு கொஞ்சம் கலங்கி இருக்குல்ல, அந்த மிளகா பண்ண வேலை அவ்வளோ காரமாக இருக்குது. ஆனால் தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? தண்ணி கொடுங்க.
தேங்க்யூ. சியர்ஸ். தம்பி இந்த தண்ணி இல்லை, இந்த கலர் பெப்சி இருந்துச்சு, அது இருக்கா? இருக்கு. கலர் பெப்சி இருக்கா? அந்த தம்பி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தாங்க தம்பி, தாங்க. ரொம்ப நன்றி தம்பி. கலர் பெப்சி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கலர் பெப்சி ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் யாராச்சும் கலர் பெப்சி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு. அட நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சந்திரபாபு அண்ணன் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க, என்ன கிஃப்ட் இது? கம்பளி நாரங்க. கம்பளி நாரங்கான்னு சொல்கிறாங்க. கம்பளி ஆரஞ்சா? கம்பளி ஆரஞ்சு. ஆரஞ்சு மாதிரி இருக்குமா உள்ள? பெரிய பெரிய சொலையாக இருக்கும். இங்கே பாருங்க, கம்பளி ஆரஞ்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இன் மணி அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலியமாகவும் யூ கேன் கெட் இட். இல்லை அப்படின்னா டிஜேவி ஆப்பிள், நீங்கள் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும் iOSலையாக இருக்கட்டும், ஆப்பை டவுன்லோட் பண்ணி டிஜேவி ஆப்பிள் இந்த கோடையும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆப்பிள் ஃப்ரீ ஷேர்.